இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கு மாசி வழங்குவாராக. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரன் பெனடிக்ட் மனோகரன் அரசியல் அவர்களே, அன்பார்ந்த குருக்களே, அருள் சகோதரர்களே, அருள் சகோதரிகளே, இங்கு வருகின்ற அனைத்து பொது நிலையினரே, உங்கள் அனைவரையும் குருத்துவ திருநிலைப்படுத்தப்படும் வழிபாட்டுக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருவழிபாட்டிலே விசேட விதமாக தன்னுடைய அழைத்தலை ஏற்று இறைவனுக்கு ஆம் என்று சொல்லி இன்று இறைவன் முன்னிலையில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்ற திருத்தொண்டர் அருள்சீலன் அவர்களுக்காக செபிப்போமாக. தகுதியற்ற அடியானாக இருந்தாலும் அவரை தெரிவு செய்து தம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு வேண்டிய அனைத்து பயிற்சிகளையும் வழங்கி இன்று அவரை ஒரு குருவாக நாங்கள் காணப்போகின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற அதே வேளையில் இவர் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த பணியை இறை திட்டத்திற்கு அமைய செயல்படுத்துவதற்கு வேண்டிய ஆற்றலை இவருக்கு வழங்க வேண்டும் என்று இத்திருப்பணியிலே விசேட விதமாக செபிப்போமாக. இன்று நாம் மறைமாவட்டத்திற்கும் இயேசு சபைக்கும் ஒரு உன்னதமான நாளாகும். இறைவனுடைய அளவற்ற அருளினாலும் பேரன்பினாலும் இறை வார்த்தை பணியாளராகவும் உத்தம குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படவிருக்கும் திருத்தொண்டர் அருள்சீலன் அவர்களுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியேனே சொல்லுகிறேன். குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர் முன்வருக. திருத்தொண்டர் பெனடிக்ட் மனோகரன் அருள்சீலன். பேரருள் தந்தை, நம் சகோதரர் இவரை குருவாக திருநிலைப்படுத்த அன்னையா திரு அவை தங்களை கோருகின்றது. ஆயர் தமது அருளுரையில் குருத்துவத்தின் கடமை, பணியின் தன்மைகள், பண்புகள் பற்றி விவரித்து குன்றா மகிழ்வுடனும் உண்மை அன்புடனும் குருத்துவ பணி செய்ய கிறிஸ்துவை முன்னுதாரணமாக கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றார். திருத்தொண்டர் நிலையிலிருந்து குருத்துவம் என்கின்ற கொடையை பெற்றுக்கொள்வதற்கு தயார் செய்கின்ற இந்த வேளையிலே உங்களோடு சேர்ந்து குருத்துவத்தின் ஒரு சில பணிகளை சிந்திப்பது பொருத்தமானது என நம்புகின்றேன். அன்புமிக்க மகனே, குருத்துவம் என்பது கடவுளால் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற உன்னதமான கொடை. இந்த கொடையை கடவுள் வித்திட்ட இந்த கொடையை அவர் தாமே வளர்த்து தகுந்த நேரத்தில் தமது குருத்துவம் என்கின்ற அந்த கொடையை அந்த நபருக்கு வழங்குகின்றார். அந்த வகையில் திருத்தொண்டராக இருக்கின்ற நீர் இன்று ஆண்டவர் முன்னிலையிலும் இறை மக்கள் முன்னிலையிலும் இந்த குருத்துவம் என்கின்ற கொடையை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றேன். குருத்துவம் என்கின்ற ஒரு கொடையை
பல மக்கள் மத்தியில் ஒரு சிலரை தெரிவு செய்து ஆண்டவர் அவர்களுக்கு வழங்குவது தன்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக. இன்றைய வாசகத்திலே கேட்கப்பட்டது போல அன்பு, அவர் எவ்வாறு அன்பு செய்தாரோ அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்வது உம்முடைய ஒரு கடமையாக இருக்கும். இந்த கடமையை சிறந்த முறையிலே செய்வதற்கு உம்முடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரோடு வளர்கிற விதம் முக்கியமாக இருக்கு. இன்று நீர் இந்த குருத்துவம் என்கின்ற கொடையை பெற்ற பின்னர் இந்த குருத்துவம் என்கின்ற அந்த கொடை உம்மிலே நிலை பெற்று அது நாளுக்கு நாள் ஆண்டவரோடு சேர்ந்து வளர்க்கப்பட வேண்டிய ஒரு கொடையாகும். குருத்துவத்தை ஆண்டவரோடு சேர்ந்து பயணம் செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் உம்மிடமிருந்து எதை கேட்கின்றார் என்பதை நீர் அறிந்து கொள்ளக்கூடியது. இதற்காகத்தான் ஒவ்வொரு குருவும் தான் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது சில கடமைகளை ஏற்றுக்கொள்வது என்று பகிரங்கமாக சொல்கின்றார். அந்த கடமைகளை அவர் செய்வதாக அங்கே பகிரங்கமாக அறிக்கையிடுகின்றார். அன்புமிக்கமானே, அந்த வகையிலே முதலாவதாக நீர் ஆண்டவரோடு செபத்திலே இணைந்தவராக இருக்கும். செபம் ஒரு குருவுக்கு அவசியமானதாக இருக்கு. தனிப்பட்ட செபமாகவும் அதே நேரத்தில் திரு அவையால் நிர்ணயிக்கப்பட்ட நாளாந்தம் சொல்லப்பட வேண்டிய செபங்களும், அதே நேரத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்பலியை நிறைவேற்றுவதன் மூலம் அவருடைய அந்த பாடுகள் மரணம் உயிர்ப்பிலே பங்கு பெற்றி அதன் மூலம் ஒரு குரு தன்னுடைய வாழ்க்கையிலே குருத்துவம் என்கின்ற பணியை கொண்டு செல்ல வேண்டிய வல்லமையையும் சக்தியையும் பெற்றுக்கொள்கின்றார். இன்று நாங்கள் புனித டொமினிக்குடைய விழாவை கொண்டாடுகிறோம். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே இரண்டாவது வாசகத்திலே, அதாவது திருவகையால் நிர்ணயிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். எவ்வாறு அவர் தம்முடைய தொடர்பாடுகளை இரண்டு விதமாக பயன்படுத்துவாராம். He really spoke என்று சொல்லப்படுகிறது. He only spoke with God in prayer and he only spoke about God with others என்று சொல்லுகிறார். இந்த செகண்ட் ரீடிங் from the office of the reading என்று சொல்லப்படுது. He spoke with God in prayer and spoke about God with the people. For that purpose only he opened his mouth என்று சொல்லி இன்றைய அந்த இரண்டாம் வாசகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே புனிதர்களுடைய அடிச்சுவழிலே பின்பற்றுகின்ற பொழுது செபம் முக்கியமானதாக இருக்கு. எனவே இந்த செபத்தின் மூலமாக தான் என்னுடைய பணியை நாங்கள் செய்யலாம். வேறு எந்த ஒரு விதத்திலையும் நாங்கள் செய்ய முடியாது. நாங்கள் அறிவாளிகளாக இருக்கலாம், பல துறை சார்ந்த அறிவை பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு செபிக்கின்றாரோ அவ்வளவுக்கு தான் ஒரு குருவானவருக்கு தன்னுடைய பணியை செய்து கொள்ள முடியும். இதனால் தான் நாங்கள் நீர் எப்பொழுதுமே செபம் எழுதுவதற்கு பிரமாணிக்குமாய், குறிப்பாக இயலுமானவரை திருமணித்தியாலத்தை செய்வது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கு. ஏனென்று சொன்னால் திருமணித்தியாலம் என்பது திரு ஆண்டவர் தாமே கேட்ட ஒன்று. நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் காண்கின்றோம். அவ்வாறு ஆண்டவர் அந்த நேரத்திலே பேருடன் கேட்கின்றார், என்னால் உன்னோடு ஒரு மணி நேரம் உன்னால் தூங்கி விழித்திருக்க முடியாமல் போய்விட்டதா என்று. So they say that is the first holy hour conducted in the history of the church. First holy hour was that, and the Lord wanted that. அந்த திருமணித்தியாலத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். முதலாவது திருமணித்தியாலத்தை அங்கே அவர் விரும்பியிருந்தார் அங்கு. எனவே திருமணித்தியாலம் செய்வது என்ற அந்த பழக்கத்தை ஒரு இளம் குருவாக இருக்கின்ற நீர் பழகிக்கொள்ளும். நீரும் நாங்களும் வாழ்கின்ற காலம் பல சவால்கள் நிறைந்த காலம். இந்த சவால்கள் நிறைந்த காலத்திலே சில சந்தர்ப்பங்களிலே குருக்களாகிய நாங்கள் கூட இறைத்தன்மையை மனித தன்மையாக மாற்ற முன்வரலாம். அது அல்ல எங்களுடைய அழைப்பு. நாங்கள் அழைக்கப்பட்டது மனித தன்மையை இறைத்தன்மையாக மாற்றுவதற்கு. We are not called to
humanize the divinity. We are not called to humanize the divinity. We are called to divinize the humanity. Unfortunately, in today's context, sometimes priests could be tempted to humanize the divinity. My dear brother, my dear son, please see, you never make any attempts to humanize the divinity. Rather, always try to divinize the humanity. That is the prime call of a priest. எனவே அன்பார்ந்த அருள் திருத்தொண்டர் அருள் அவர்களே, இந்த பணியை சிறந்த முறையில் செய்ய ஆண்டவர் உமக்கு வேண்டிய அருளை தர வேண்டும் என்று நாங்கள் விசேடமாக செபிக்கின்றோம். இது பணியாட்டு மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் துறவர சபை மாகாண முதல்வருக்கும் நீர் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலை உண்மையில் தொடக்கிய கடவுள் அதை நிறைவு செய்வாராக. ஆண்டவரே, இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரும் ஊழியர் இவர் மீது தூயாவின் ஆசீரையும் குருத்துவர்களின் ஆற்றலையும் பொழிவீராக. இவ்வாறு உன் திருமுன்னன் அளிக்கும் இவ்வூழியரை உமது பரிவிரக்கத்தால் அர்ச்சித்து உமது கொடைகளை என்னாலும் இவருக்கு நிறைவாய் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பொழிவு இறைவேண்டல். திருத்தொண்டர் குருவாக திருப்பொழிவுபடுத்தப்படுகின்ற புனித வேளை ஆரம்பமாகின்றது. தலைமேல் கைகளை வைத்தலும் திருநிலைப்பாட்டிற்குரிய திருப்பொழிவு இறைவேண்டல் உச்சரிக்கப்படுதலும் முக்கியமான நிகழ்வுகள் ஆகும். குருத்துவம் என்னும் அருளடையாளத்தின் மேன்மை திருத்தூதர்களது வழித்தோன்றல்கள் ஊடாக நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகின்றது. ஆவியானவரின் அற்புடைகளும் ஆசீரும் இவர் மேல் இறங்க திருத்தூதர் காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் மரபிற்கேற்ப ஆயர் அவர்கள் திருத்தொண்டர் தலை மீது தம் கரங்களை வைக்கின்றார். குருக்கள் தாம் பெற்ற குருத்துவம் என்னும் அருளடையாளத்தை இவர் பெறுவதை உறுதிப்படுத்தும் முகமாக இவர் தலை மீது தம் கரங்களை வைப்பார்கள். தொடர்ந்து ஆயர் அவர்கள் குருத்துவ அருளடையாளத்தின் உன்னத வார்த்தைகள் அடங்கிய அருட்பொழிவுக்கான மன்றாட்டை இறைவேண்டல் புரிவார். அருட்பொழிவுக்கான மன்றாட்டு இறைவேண்டலின் பிற்பாடு திருப்பொழிவு பகுதியை ஆயர் அவர்கள் உச்சரிக்கின்ற பொழுது குழுமியுள்ள சக குருக்கள் திருத்தொண்டரை நோக்கி தங்கள் கரங்களை நீட்டிய வண்ணம் திருப்பொழிவு இறைவேண்டலில் மௌனமாக ஈடுபடுவர். சிறிய நேர மௌனத்தின் பிற்பாடு ஆவியானவருக்கான பாடல் பாடப்படும்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றது உமக்கு உரியதே. கிறிஸ்துவுக்கு அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.